ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலாம் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். கவிதை பேழை இயல் 1 பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அதில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். புல்வெளி எல்லாம் பூக்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம், கல்லைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பசிதீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக புதுமைகள் செய்த தேசமிது, பூமியின் கிழக்கு வாசலிது. கவிஞர் வந்து தாராபாரதி தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு. இந்த தடவை 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் கேட்கக்கூடிய கொஷின் பேப்பரில் இம்பார்ட்டண்ட்டான மனப்பாட பாடல் இது, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம். மெய், உண்மை, தேசம், நாடு. நெக்ஸ்ட்டு வந்து நூல், வெளி. தாராபாரதியின் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். அவருடைய அடைமொழி வந்து கவி ஞாயிறு. தாராபாரதி இயற்றிய நூல்கள் தான் பார்க்க போகிறோம். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் இவர் இயற்றிய நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடல் காவேரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. இப்போ வந்து நயம் பாராட்டுக, நயம் அறிக அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. இதோட ஆன்சர் வந்து எதுகை சொற்கள். எதுகை சொற்கள்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை அப்படின்னு சொல்லுவோம். மெய்கலை, செய்யுணர்வு, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவதனால இது வந்து எதுகை சொற்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அன்னை, அந்நிய, 2வது எழுத்து ஒன்றி வருவதனால இது வந்து எதுகை சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. இதுக்கான விடை வந்து மோனை சொற்கள். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. மெய்கலை, மெய்யுணர்வு, இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எழுத்து வந்திருக்கு, அதனால இது வந்து மோனை அப்படின்னு சொல்கிறாங்க. காளி, காவேரி, ஃபஸ்ட்டு எழுத்தில் லெட்டர் வந்திருக்கு, அதனால். கம்பனின், கங்கை, கா. புல்வெளி, புன்னகை, பூ. ஃபஸ்ட்டு எழுத்து ஒன்றி இருக்குது, அதனால் இது வந்து மோனை. நெக்ஸ்ட்டு வந்து பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் பாடலில் அமைந்துள்ள இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. இயைபுனா கடைசி எழுத்து ஒரே ஓசையாக இருக்கணும், இயைபு. தேசம் இது, வாசல் இது, நூலாடை, மேலாடை, இந்த மாதிரி கடைசி எழுத்து ஒன்றி இருக்கிறதுனால இது வந்து இயைபு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து குருவினா, 2 மார்க்ஸ். தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. திருவள்ளுவர், காளிதாசர், கம்பர். 2வது வினா, இந்தியாவின் மேற்கு, கிழக்கு ஆகிய திசைகளை இணைத்து கவிஞர் காட்டும் காட்சியை எழுதுக. இதற்கான விடை வந்து இது. இந்தியாவின் மேற்கு திசையில் தோன்றுகின்ற நதிகள் அனைத்து கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. இதுதான் இதற்கான விடை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் மனப்பாட பாடல் சொன்னேன், அதுக்கப்புறம் இந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.